தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பயங்கரவாதிகளுடன் பேச்சை முறித்தால் மட்டுமே பேச்சு, பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டிப்பு. இந்தியாவில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தாலிபான் இயக்கம் மிரட்டல், பிரதமர் மோடியிடம் பாதுகாப்பு அதிகாரிகள் விவரிப்பு. டெல்லி சட்டசபையை கலைத்து ஜனாதிபதி அறிவிப்பு, 3 தொகுதிகளில் இடைத்தேர்தல் ரத்து. விரிவான செய்திகள். பாகிஸ்தான் பேச்சு நடத்த விரும்புவது இந்தியாவுடனா அல்லது பிரிவினைவாதிகளுடனா என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டுமென ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி நிபந்தனை விதித்துள்ளார். டெல்லியில் நடந்த இந்திய பொருளாதார மாநாட்டில் மத்திய நிதி மற்றும் ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி கலந்து கொண்டு பேசினார். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் நிலக்கரி சுரங்கங்கள் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய ஜேட்லி, நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்வதில் உள்ள பிரச்சினைகளை களைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ஊழலை ஒழிப்பதிலும் இந்தியாவில் நியாயமான வெளிப்படையான வர்த்தக சூழலை ஏற்படுத்தவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு திடமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறிய ஜேட்லி, சில அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல் போன்ற பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் உறுதியோடு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அருண் ஜேட்லி, இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை குறித்து பதிலளித்தார். புதிய மத்திய அமைச்சரவை பதவியேற்பு விழாவுக்கு பாகிஸ்தான் பிரதமரை அழைத்ததன் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தயாராகவே இருந்ததை சுட்டிக்காட்டிய ஜேட்லி, கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை செயலர்கள் அளவிலான பேச்சுவார்த்தை நடக்கவிருந்த நேரத்தில் டெல்லியில் பாகிஸ்தான் தூதர் பிரிவினைவாதிகளுடன் பேசியதையும் இதனால் பேச்சு தடைப்பட்டதையும் விவரித்தார். பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புவது இந்திய அரசுடனா அல்லது நாட்டை பிரிக்க நினைக்கும் பிரிவினைவாதிகளுடனா என்பதை முதலில் முடிவு செய்ய வேண்டும் என்றார். எல்லையில் நிலவும் அமைதியற்ற சூழல் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததாக இல்லை என்று கூறிய அருண் ஜேட்லி, பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தும் பொறுப்பு பாகிஸ்தானிடமே உள்ளது என்றார். பாகிஸ்தானிய தாலிபான் பயங்கரவாதிகள் விடுத்துள்ள தாக்குதல் மிரட்டல் குறித்து பிரதமர் மோடியிடம் பாதுகாப்பு அதிகாரிகள் விளக்கினர். இந்தியா பாகிஸ்தான் நாடுகளை பிரிக்கும் வாகா எல்லையில் கடந்த ஞாயிறன்று மாலை பாகிஸ்தான் பகுதியில் மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 60 பாகிஸ்தானியர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்துக்கு தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் ஜமாத் அஹ்ரர் என்ற பயங்கரவாத இயக்கம் பொறுப்பேற்றது. பாகிஸ்தானின் தாலிபான் பயங்கரவாத இயக்கத்தில் இருந்து அண்மையில் பிரிந்த ஜமாத் அஹ்ரர் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஈஷானுல்லா ஈசன் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், வாகா எல்லையில் பாகிஸ்தான் பக்கத்தில் தாக்குதல் நடத்த முடிந்த எங்களால் இந்தியாவின் பக்கத்திலும் தாக்குதல் நடத்த முடியும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். காஷ்மீர் மற்றும் குஜராத்தில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்காக பழி தீர்ப்போம் என்று பிரதமர் மோடியை மிரட்டும் வகையிலும் ட்விட்டர் வாசகங்கள் உள்ளன. பாகிஸ்தானிய தாலிபான் இயக்கத்தின் இந்த மிரட்டல்கள் குறித்து பிரதமர் மோடியிடம் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். ட்விட்டர் மிரட்டலின் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படாத போதும் இந்தியா மீது பயங்கரவாத தாக்குதல் நடத்த பாகிஸ்தானிய தாலிபான்கள் திட்டமிட்டுள்ளதையே வாகா தாக்குதல் சம்பவம் உணர்த்துவதாக உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தியாவில் அல்-குவைதா இயக்கத்தின் கிளை துவங்கப்பட்டுள்ளதாக அறிவித்த அதன் தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரியுடன் நெருங்கிய தொடர்பில் தெஹ்ரீக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் ஜமாத் அஹ்ரர் இயக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. டெல்லி சட்டசபையை கலைத்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து 3 தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட இடைத்தேர்தல் அறிவிக்கையை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது. டெல்லி பொது தேர்தலுக்கு பின் 49 நாள் முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் திடீரென ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கடந்த பிப்ரவரி முதல் அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளின் தலைவர்களுடன் ஆளுநர் நஜீப் ஜங் நடத்திய ஆலோசனையின் போது எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முன்வரவில்லை. எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லாத நிலையில் சட்டசபையை கலைக்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கு ஆளுநர் ஜங் செவ்வாயன்று பரிந்துரை செய்தார். ஜங்கின் பரிந்துரைக்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து டெல்லி சட்டசபையை கலைத்து ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி புதனன்று உத்தரவு பிறப்பித்தார். டெல்லி சட்டசபை கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நவம்பர் 25ஆம் தேதி டெல்லியில் 3 சட்டசபை தொகுதிகளில் நடக்கவிருந்த இடைத்தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் கமிஷன் ரத்து செய்துள்ளது. டெல்லியில் ஓராண்டு ஜனாதிபதி ஆட்சி பிப்ரவரி மாதத்தில் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு முன்பாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய மீனவர்களை மீட்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் புதனன்றும் போராட்டங்கள் நீடித்தன. தங்கச்சிமடம் மீனவர்கள் 5 பேர் மீது போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டி இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ளது. இதை கண்டித்தும் மீனவர்களை மீட்க வலியுறுத்தியும் மீனவர்கள், அரசியல் கட்சியினர் என பல்வேறு தரப்பினரும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதன்கிழமையன்று தங்கச்சிமடத்தில் சட்ட உரிமைகள் கழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் மீனவர்களின் குடும்பத்தினர் உட்பட பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். நிரபராதி மீனவ சகோதர ஐவரின் விடுதலையை வேண்டி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி
இந்த மிகப்பெரிய உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று உலகம் முழுவதும் உற்று நோக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த வழக்கு சென்று கொண்டுள்ளது. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்த 5 சகோதரர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளிலும் இந்த சட்ட உரிமைகள் கழகம் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த நிரபராதி நமது சகோதரர்களை விடுதலை ஆகும் வரை இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என இந்த நேரத்தில் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்ட 30ஆம் தேதியன்று தங்கச்சி மடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நடந்த அசம்பாவித சம்பவம் தொடர்பாக போலீசார் 4500 மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்குகளை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாமக மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் தனித்தனியே போராட்டங்கள் நடைபெற்றன. இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பால் விலை, மின்கட்டணம் ஆகியவற்றை உயர்த்தக்கூடாது என்று வலியுறுத்தியும் பாமக சார்பில் அதன் தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே புதனன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்திய அரசே, தமிழக அரசே, உடனே தலையிடு, உயிர்களை காப்பாற்று, உடனே தலையிடு, உயிர்களை காப்பாற்று. தமிழக மக்களின் நலனில் அக்கறை கொண்டு காவல்துறை செயல்படும் என்று புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள அசோக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறையின் புதிய தலைவராக அசோக்குமார் புதனன்று காலையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரிடம் முன்னாள் டிஜிபி ராமானுஜம் பொறுப்புகளை ஒப்படைத்தார். இந்தியாவில் மிகச்சிறந்த துறையாக தமிழக காவல்படை திகழ்வதாகவும் மனித நேயத்துடன் காவல்துறை செயல்படும் என்று தெரிவித்த அசோக்குமார் ராமானுஜம் விட்டு சென்ற பணிகளை தொடருவேன் என்றும் கூறினார். இதைத் தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அசோக்குமார் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே தமிழக அரசின் ஆலோசகராக ஓய்வு பெற்ற டிஜிபி ராமானுஜம் பொறுப்பேற்றுக் கொண்டார். காவல்துறை மற்றும் பல்வேறு சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனைகளை அவர் அரசுக்கு வழங்குவார் என்று அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னத்தால் தமிழகத்தில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் தென் மற்றும் வட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஒன்றில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்தம் 48 மணி நேரத்தில் காற்றழுத்த மண்டலமாக மாறும்போது தமிழகத்தில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வங்கக்கடலில் புயல் உருவானால் அதற்கு அசோபா என்று பெயர் வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பெயரை இலங்கை பரிந்துரைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் கார்த்திக் தனது கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸில் இணைந்தார். சிலர் வெளியேறியதால் பலருக்கு கட்சியில் வழி பிறந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் கூறியுள்ளார். திரைப்பட நடிகரும் நடிகர் முத்துராமனின் மகனுமான கார்த்திக் தனது நாடாளும் மக்கள் கட்சி என்ற கட்சியை கலைத்துவிட்டு ஆதரவாளர்களுடன் புதனன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சியோடு இணைவது இதை விட ஒரு பெருமை நமக்கு கிடையாது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு இயக்கம் நம்முடைய கட்சி, இது சில சோதனைகளை இல்ல பல சோதனைகளை சந்தித்து வெற்றி கண்ட இயக்கம் இது நம்முடைய காங்கிரஸ். இந்தியா நல்லா இருக்கணும்னா காங்கிரஸ் தாங்க ஆட்சி புரிய வேணும். எந்த நிலையிலும் நிலையாக நிற்கும் ஒரே கட்சி காங்கிரஸ் தான். இதேபோல பாமகவுக்கு சென்ற மணிரத்னம் மீண்டும் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸில் இணைந்தார். புதியவர்களை வரவேற்று பேசிய தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி பலவீனமாக இருக்கும் நிலையில் தங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள வந்தோரை முழுமனதோடு வரவேற்பதாகவும் சிலர் கட்சியிலிருந்து வெளியேறியதால் பலர் கட்சியில் இணைய வழிவகுத்துள்ளதாகவும் கூறினார். ஆனால் காங்கிரஸ் தோற்ற பிறகு முழுமையாக நாடு முழுவதும் தோல்வியுற்ற நேரத்தில் மீண்டும் வந்திருக்கின்ற அந்த மனிதனுடைய பெரிய உள்ளத்தை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். காங்கிரஸ் வெற்றி பெற்ற போதெல்லாம் கூட இருந்து அனுபவித்துவிட்டு தோற்றுவிட்டது என்று தெரிந்த நேரத்தில் சில பேர் இங்கே நம்மை விட்டு போயிருக்கின்ற
விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் போயிருக்கின்றார்கள். இருந்தாலும் சில பேர் நம்மை விட்டு போனது பல பேருக்கு வழிவிடுகிறது போல. ஒற்றுமையுடன் இருந்தால் 2016 காங்கிரஸ் பெரிய சக்தியாக உருவெடுக்கும் என்றும் இளங்கோவன் கூறினார். முன்னதாக நடிகர் கார்த்திக் ஆதரவாளர்கள், மணிரத்னம் ஆதரவாளர்கள் என நூற்றுக்கணக்கானோர் காங்கிரஸ் அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் குழுமியிருந்தனர். கோவையில் புறம்போக்கு நிலத்தை கருத்தில் கொள்ளாமல் விளைநிலங்களில் உயரழுத்த மின்கோபுரம் அமைப்பதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் 400 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் சிறுதானியங்கள் மற்றும் தென்னை சாகுபடி செய்துள்ளனர். இங்குள்ள விளைநிலங்களில் மின்கோபுரங்கள் அமைக்கப்பட்டு உயர் மின்சாரம் எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விவசாய நிலத்திற்குள் மின்கோபுரங்கள் அமைப்பதால் விவசாய பணிகளை செய்ய முடியாமல் தவிப்பதாகவும் இவற்றை அகற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். காற்றாலை மின்சாரம் என்பது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இந்த காற்றாலை மின்சாரங்களை வெளி ஊர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் எடுத்து செல்வதற்காகத்தான் தற்போது இடர்வலத்தில் புதிதாக ஒரு பெரிய அளவிலான பவர் ஹவுஸ் அமைக்கிறார்கள். அதற்காக புதிதாக 2-3 மின் வழித்தடங்களை உருவாக்க அரசு சர்வே செய்கிறார்கள். அந்த சர்வேக்காகத்தான் விளைநிலங்களை முற்றிலும் குறிவைத்து சர்வே செய்யப்படுகிறது. மாவட்ட கலெக்டரிடம் இது தொடர்பாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் மின்கோபுரங்கள் அமைக்க காற்றாலை நிறுவனத்தினர் தொடர்ந்து நிலங்களை ஆய்வு செய்து வருவதாக விவசாயிகள் புகார் கூறியுள்ளனர். புறம்போக்கு நிலங்களை கருத்தில் கொள்ளாமல் மின்கோபுரங்கள் அமைக்க விவசாய நிலங்களை பயன்படுத்துவதற்கு விவசாயிகள் மத்தியில் எதிர்ப்பு வலுத்து வருகிறது. வேலூர் பாலாற்றில் மணல் எடுக்க அனுமதி கோரி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் திருமணி கிராமத்தில் உள்ள பாலாற்றில் மாட்டு வண்டிகள் மணல் அள்ள அரசு கடந்த ஆண்டு தடை விதித்தது. இந்நிலையில் ஆற்றில் மணல் அள்ள அனுமதி கோரி மாட்டுவண்டி தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் புதன்கிழமை அன்று ஆற்றில் இறங்கி மணல் அள்ளி போராட்டம் நடத்தினர். மாட்டு வண்டிக்காரருக்கு தடை சான்று கூட தேவையில்லை, சுற்றுச்சூழல் தடை சான்று கூட தேவையில்லை. ஏன் என்று சொன்னால் நாங்கள் எங்கேயும் 5 ஏக்கர் 6 ஏக்கர் அல்லவில்லை. 3 அடி பள்ளம், 1 அடி பள்ளத்திலே எங்களுடைய மணல் அள்ளி இருக்கிறோம். இதுவரையிலே மாட்டு வண்டியில் மணல் அள்ளி எங்கேயாவது 41 அடி 40 அடி என்று பாடாத்தை சுரண்டி இருக்கிறோமா? மாவட்ட அதிகாரி அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்களை மிரட்டுகிறார். இவருடைய அதிகாரத்தை லாரிக்காரர்களிடம் யாடு நடத்துபவர்களிடம் காட்ட வேண்டும். இந்த பாமர மக்கள் தினசரி அன்றாட காசுகளிடம் இவர்கள் அதிகாரத்தை காட்டுவது தவறு. இந்த போராட்டத்தை முன்னிட்டு திருமணி கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்துள்ளது. 1 சவரன் தங்கம் 19,560 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,445 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 1 கிராம் 37 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 35,050 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.